டாக்ஸி அப்படின்னாலே ஓலா, ஊபர், ரேபிட்டோ இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ இது எல்லாமே பிரைவேட் கம்பெனிஸ். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுறவு சேவை வந்து தொடங்கியிருந்தாங்க. இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஜனவரியில் ஸ்டார்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீமில் வந்து இப்போது அந்த டிரைவர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது என்ன ஸ்கீமு, இது எவ்வளோ வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும், இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் டிரைவர்ஸ்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே டாக்ஸி டிரைவர்ஸ் அப்படின்னாலே அவங்க வந்து கஸ்டமர்ஸ்ட்டை அதிகமாக பேமெண்ட் கேட்குறாங்க, அந்த ஆப்பில் கொடுத்த பேமெண்ட்டை விட அதிகமாக எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் டிரைவர் சைடில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆப்ல இருந்து எங்களுக்கு வந்து கமிஷன் ரூம் பே அதிகமாக இருக்குது, ஸோ இதனால எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே முடிவு கற்ற மாதிரி தான் இந்த கமிஷன்ஸ் எல்லாமே திரும்பவும் டிரைவர்ஸ்க்கே வந்து போகிற மாதிரி இந்த ஸ்கீமை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றப்போ இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைக்கும்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாரத் டாக்ஸி தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் டாக்ஸி சர்வீஸ்னும், அதாவது இந்தியாவிலேயே முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்வீஸ்ல வந்து இப்போ வரையும் 2 லட்சம் பீப்புள்ஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க, டிரைவர்ஸா இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அதாவது இதுல ஜாயின் பண்றதுக்கு 500 ரூபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணணும்னு இந்த சேவையோட முக்கிய நோக்கமே இதுல உள்ள டிரைவர்ஸ் அவங்க உழைப்போட முழு லாபத்தையும் திரும்ப அவங்களே பெறணும், இதில் அவங்க உறுப்பினர்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட பங்கு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த திட்டம் வந்து ஒரு 3 வருஷம் வந்து போகும். இந்த 3 வருஷத்தில் உதாரணமாக ஒரு 25 கோடி வந்து லாபம் வந்துருச்சு அப்படின்னா அதிலிருந்தும் வந்து டிரைவர்ஸ்க்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 100% வந்து அந்த பங்குல அதில் 20% டிரைவர்ஸ்க்கே திரும்பவுமே மூலதனமாக கொடுக்குறாங்க, அதுவும் அவங்களோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுறாங்க. மிச்சம் இருக்க 80% அதாவது 80% திரும்பவும் ஊழியர்களுக்கே கொடுக்குறாங்க, திரும்பவும் டிரைவர்ஸ்க்கே கொடுக்குறாங்க, அதுவும் அவங்களோட ஒர்க் பேசிஸ்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க அக்கௌண்ட்லையும் டெபாசிட் பண்ண போறாங்க. ஸோ 100% திரும்பவும் அந்த டிரைவர்ஸ்க்கே போறதுனால கமிஷனும் வருது, ஸோ அவங்களோட உழைப்புக்கான ஒரு ஊதியமும் வருது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீமை பத்தி பேசிக்கிறாங்க. ஸோ இது மூலியமா டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு அவங்க உழைக்கிற உழைப்பும் கிடைக்குது, பிளஸ் அந்த கம்பெனியோட லாபத்துல பங்கும் கிடைக்குது. ஸோ இதுக்காக 3 வருஷம் அவங்க வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பாரத் டாக்ஸி கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு அந்த கமிட்டிலையுமே டிரைவர்ஸ் வந்து மெம்பர்ஸா இருக்க போறாங்களாம். ஸோ இதனால டிசிஷன் ப்ராசஸ்லயுமே அவங்களுக்கு இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ஸ்கீம்ல அவங்க ஜாயின் பண்றப்போ கூட்டுறவு வங்கி மூலமா அவங்களுக்கு வந்து கடனும் வழங்கலாம், பிணையமா அவங்களோட வண்டியையும் வச்சு கடன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது IFFCO டோக்கியோ நிறுவனம் மூலம் வந்து கடன் வழங்கப்படுது அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றப்ப இன்னும் கம்மியான பிரீமியமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் இந்த ஸ்கீமோட டீடைல்ஸ் வந்து சொல்லுது. இது எல்லாத்துக்குமே டிரைவர்ஸ் 3 வருஷம் பொறுமையா காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓவராலா இந்த பாரத் டாக்ஸி திட்டம் வந்து எல்லா டிரைவர்ஸுமே மெம்பர்ஸா இணைஞ்சு லாபத்துல பகிர்ந்துக்கிட்டு இது வந்து ஒரு கூட்டுறவு முறைமை அடிப்படையில இந்த டாக்ஸி சர்வீஸ் வந்து வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சர்வீஸ் வந்து டிரைவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்றதுனால அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பல சலுகைகள் கிடைக்கும்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கும் ஸ்கீம் பற்றியும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.